தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேசுவதற்காக அனுமதிக்க தொடர்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சைனா என்று பேச்செடுத்தா பேசக்கூடாதுங்கிறாங்க, ஜெனரல் நர்வனின் பேர் சொன்னா பேசக்கூடாதுங்கிறாங்க, பார்டர்னு சொன்னா பேசக்கூடாதுங்கிறாங்க, பிரதமர் சொன்னா பேசக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் எதிர்கட்சி தலைவருக்குள்ள உரிமையை மறுக்கின்ற செயல் மக்களவையில தொடர்கிறது. மக்களவையில எப்பொழுதுமே குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்துல முதல் பேச்சாளரா ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சரும் அதற்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் பேசுவது வழக்கம். எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இரண்டாவது முறையாக இப்பொழுது பேசும்போது முதல் தடவை பேசும்போது ஒரு பிரச்சனை இல்லை, இரண்டாவது தடவை இந்த தடவை பேசும்போது அவரை பேச விடாமல் அவருக்கு 4 மணி நேரம் பேசுவதற்கான நேரம் இருந்தும் 18 மணி நேர இந்த விவாதத்தில் 4 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுல அவர் மொத்தமே 6 நிமிடம் தான் பேச வச்சாங்க 2 நாளைக்குள்ள. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களோடு சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்து அவரை அதனுடைய விளைவாக அவை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. 2வது நாளாக ராகுல் காந்தி அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்து இந்த புத்தகத்தினுடைய தொகையையும் கொடுத்து அத்தன்டிகேஷன் என்று சொல்வார்கள், அத்தன்டிகேஷன் செய்து ஒப்படைத்ததற்கு பின்னாலும் ராகுல் காந்தி அவர்களை பேச அனுமதிக்கவில்லை. இதை அதற்கு பின்னாலே ராகுல் காந்தி அவர்களை பேச அதை கண்டித்து மொத்த எதிர்கட்சிகளையே பேச அனுமதிக்கல. அதுக்கடுத்து டிஎம்சியையும் சரி, சமாஜ்வாதி கட்சியையும் சரி, திமுகவும் சரி, மற்ற எந்த ஒரு கட்சியும் பேச அனுமதிக்காமல் அவருடைய கூட்டணி கட்சிகளை அழைத்தவருடைய பேரால் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதத்திலே நாங்கள் அவையினுடைய மையத்திற்கு சென்று போராட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டோம். ஏனென்றால் ஜனநாயக படுகொலை நடக்கும் பொழுது அந்த படுகொலையை பார்த்து கொண்டிருப்பது நியாயமில்லை என்பதற்காக, அநீதி நடக்கும் பொழுது அந்த அணியை பார்த்துக் கொண்டிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதற்கு தண்டனையாக 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தார்கள். அதில் தமிழகத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்களையும் என்னையும் தமிழகத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்தார்கள். அது போல பஞ்சாபில் இருந்து 2 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கேரளாவில் இருந்து 2 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் கர்நாடகாவில் இருந்து தெலுங்கானாவில் இருந்து கிரண் ரெட்டி அவர்களையும் மொத்தம் 8 நாடாளுமன்ற 7 காங்கிரஸ் உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் அவைக்கு வெளியிலே தொடர்கிறது. தினம் காலையில் அவைக்கு கூடும் பொழுது நாங்கள் எங்களுடைய போராட்டத்தையும் எங்களை தடை செய்தது, எங்களை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்பதையும் வலியுறுத்தி போராட்டத்தை தினமும் காலையில் அமர்கிறோம். எங்களை பொறுத்த மட்டுமே இந்த அநியாயகரமான இந்த செயல்பாட்டை இந்த அரசு கைவிட வேண்டும். மக்களவை மக்களுக்கான விவாதத்தை செய்ய வேண்டிய ஒரு அவை, எதிர்கட்சிகளுக்கு உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், ஆளுங்கட்சி அதற்கு பதிலளிக்க வேண்டும். இது இல்லாமல் வெறும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கின்ற ஒரு மண்டபமாக மக்களவை மாற்றப்படக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். சரியா? மதுரை எய்ம்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம், உங்களையும் பல சகோதரர்களையும் அழைத்துக் கொண்டு சென்று இருந்தோம். மீண்டும் இந்த முறையை அழைத்து செல்ல வேண்டும் என்று திரு ராவ் அவர்களிடம் பேசியிருந்தேன். அதுக்காக அவர் வரும்பொழுது பேசுவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு நல்ல நேரம் வரணும். ஆனால் இன்னும் கட்டணம் முடியாத நிலை இருக்கிறது. அதே போல நம்மை பொறுத்த மட்டும் எய்ம்ஸ் மதுரை என்பது ராமநாதபுரத்திலே நடந்து கொண்டிருக்க கூடாது, மதுரைக்கு வர வேண்டும், தோப்பூரில் எய்ம்ஸ் துவங்கப்பட வேண்டும் என்பதில் மிக முக்கியமான கவனமாக இருக்கும். அதிகாரிகளிடம் பேசி எப்பொழுது இது நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுது முழுமையாக கட்டணம் நிறைவேற்றப்படும் பொழுது
அதற்கான திறப்பு விழா வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். LNTயை பொறுத்த மட்டும் தங்களுடைய கட்டுமான பணியை முடிப்பதற்கான துரிதமாக வேலை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பின்னாலே அதை ஆய்வு செய்வேன் என்பதை தெரிவித்துள்ளேன். திமுக கூட்டணியில அந்த தொகுதி பகுதியில் குறித்து பேசுவதற்கு குழு அமைக்காம காலம் காத்துக்கிட்டே வர்றாங்க. காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி டிசம்பர் 1 குழு அமைத்து விட்டது. திரு விவேக் சோடங்கர் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வப்பிரபு அவர்களும், சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் 2 செயலாளர்களும் சேர்த்து 5 குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய டிசம்பர் 3 ஆரம்பிச்சு இப்ப பிப்ரவரி இன்னைக்கு தேதி 8, ஏறக்குறைய 36 நாட்களாக காத்திருக்கிறது. திமுக எப்பொழுது குழு அமைக்கிறதோ காங்கிரஸ் கட்சி பேச தயாராக. மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் போட்டித் தேர்வுகளுக்காக தயார் செய்து இவ்வளவு நாள் காத்திருந்த மாணவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நம்பிக்கையும் உடைந்திருக்கும். என்னை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் சரியாக நடத்த முடியாத நிலையிலே இப்படிப்பட்ட தேர்வுகளை நடத்துவதற்காக முயற்சிகள் போது யார் மீது இருக்க பொறுப்பு என்பதையும் நிர்ணயிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அன்னைக்கே சொல்லிட்டேன். திமுகவோட கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்குறதும் 36 நாளா காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்களாக, தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதுக்காக 36 நாளா காத்திருக்கோம். திமுக சொல்றீங்க, திமுக 36 நாளா காத்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப திமுக நினைக்கிறீங்கன்னா 36 நாள் சொல்றது டிசம்பர் 3ஆம் தேதி நியமிச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சுக்க வேண்டியது உங்க கணக்கு, உங்க தரம். சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். அதனால அவை தொடக்கம் திங்கட்கிழமை இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைல் தான் மெயினா இருக்க போது. முதல் 2 நாட்களாக எப்ஸ்டீன் ஃபைலுக்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருந்தேன். எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த மட்டும் அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி, எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானிக்கும் ஹரிந்தர் புரிக்கும் மோடிக்குமான சம்பந்தம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு லிங்க் வருது. எப்ஸ்டீன், அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹரிந்தர் புரி, நரேந்திர மோடி இப்படிங்கிற ஒரு லிங்க், பெரிய லிங்க். இந்த லிங்கை பொறுத்த மட்டும் இதோடு சேர்ந்து ட்ரம்ப் டீல் வந்து நிக்குது. இந்த அமெரிக்காவோடான இந்த டீல்ல மிகப்பெரிய அளவில் விவசாயமும் மற்ற அதை சார்ந்த விவசாயிகளுடைய தொழில்களும் விற்கப்பட்டிருக்கிறது. மோடியை பொறுத்த மட்டும் அமெரிக்காவிடம் நம்முடைய விவசாயிகளை அடகு வைத்து விட்டார். விவசாயம் செய்கின்ற எந்த விவசாயியும் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு அமெரிக்காவுடைய பொருட்கள் குவிய போகிறது. 500 கோடி ரூபாய், 500 கோடி டாலருக்கான பெருமானம் உள்ள பொருட்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே வர்த்தகத்தை தருவதாக உத்தரவாதம் வந்திருக்கிறார் மோடி ட்ரம்புக்கு. அதாவது ட்ரம்பிடம் இந்தியாவுடைய விவசாயிகளை விற்ற பெருமை மோடியே சேரும். பாராளுமன்ற கூட்டட்டம் நிறைய பார்க்க காத்திருக்கிய பட்ஜெட்டுடைய விவாதங்கள் தொடங்கணும். அதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்ற நாளைக்கு கூட்டின உடனே பட்ஜெட் விவாதம் தொடங்கணும். பட்ஜெட் விவாதத்தை நடக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம இந்த முதல் நாள்ல தெரிஞ்சிருந்து நினைக்கிறேன். ஏனென்றால் மோடி அரசை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட மோடி அவர்களே மக்களவைக்கு வருவதற்கு பயம். இந்த கமலஹாசன் படம் மாதிரி தான், எதை பார்த்தாலும் பயமா இருந்துச்சு பாருல. இதில் பயம், அதில் பயம், இதில் பயம், அந்த கதையா இருக்கு மோடி கதை. பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கும் பயமா இருக்கு அவருக்கு, மக்களவைக்கு வர்றதுக்கும் பயம், மக்களவையில பேசுறதுக்கும் பயம். அதனால எல்லாத்திலையும் பயப்படுற ஒரு மோடி பிரதமரா இருக்கார். அவரை பொறுத்த மட்டும் மாநிலங்களவையில எதிர்கட்சிகள் எல்லாம் வழிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம்
வீராவாசனம் பேசிக்கிட்டு கட்சிக்காரர்களை மட்டும் வீராவாசனம் வச்சு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மோடி அவர்களிடம் பொறுத்த மட்டும் அவருக்கு பயப்படாம நீங்க தயவு செய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் தான் நாளைக்கு நாங்க அழைக்கிறோம். பட்ஜெட் விவாதத்துல தயவு செய்து பங்கு கொள்ளுங்க, வந்து பாருங்க, வந்து பதில் சொல்லுங்க. பட்ஜெட்ல எப்படி அமெரிக்காட்ட இந்தியாவை அமெரிக்காவிடம் இந்திய விவசாயிகளை வித்திருக்கீங்கிறதுக்கு கேள்விகள் பதில்களை சொல்லுங்க. ஓடி ஒழியாதீங்க. பயந்துன்னா ஒரு பெரிய பிரச்சனை தான். புரியுது எங்களுக்கு. அனில் அம்பானிக்கும் எக்ஸ்டீனுக்குமான தொடர்பு, உங்களுக்கும் அனில் அம்பானிக்குமான தொடர்பு என்பது ஊரறிந்த விஷயம். அதனால பல விஷயங்கள் வெளியில வந்துடும். உங்களுக்குள்ள பயம் இருக்கு. பாராளுமன்றத்தில் நடக்க விடுங்க தயவு செய்து. பாராளுமன்றத்துக்கு வாருங்கள், பாராளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. தொண்டர்கள் தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கூட்டணி திமுகவோட கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வலுவாக இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. உரிய மரியாதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியோட கோரிக்கையா இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியுடைய ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் 39 தலைவர்களை அழைத்து தனித்தனியாக கருத்து கேட்டார்கள். அந்த தனித்தனியாக கருத்து கேட்பதில் மெஜாரிட்டியான தலைவர்கள் சில உண்மைகளை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை மிக மிக அவசியமானது. காங்கிரஸ் காரர்களுக்கு மரியாதை அவசியமானது. மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும். காங்கிரஸ் கட்சி தலைமையும் அதை உரியவர்களுக்கு சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ணன் தமிழ்நாடு டெல்லிக்காக வர்றாரு, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்காக வர்றாரு பயப்படாம மோடி அவர்கள் என்பது. அவரை பொறுத்த மட்டும் 3வது இடத்துக்கு அதிமுக கூட்டணியை தள்ளிட்டார் பாவம். அமித்ஷா அவர்களுடைய தலைமையில இந்த கூட்டணி 3வதுக்கு அண்ணன் திருமாவோடு அண்ணன் சீமானோடு போட்டி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி முடிந்த கூட்டணி ஆகிவிட்டது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது நாம் தமிழரோடு 3வது 4வது இடத்துக்கான போட்டியிலே மிக கவனமாக போட்டியிடுகிறார்கள். அந்த போட்டியிலே பிரதமரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் மதுரை வரட்டும். மதுரை இங்க விஷத்தை உமிழாமல் தமிழகத்திற்கு உண்மையாக எய்ம்ஸ் எப்ப கட்டி கொடுக்க போறாங்க, எப்ப முடிக்க போறாங்க, எப்பொழுது முழுமையாக இடம்பெறும், எப்பொழுது ராமநாதபுரத்திலிருந்து மொத்த மாணவர்கள் மாற்றப்படுவார்கள், எப்பொழுது இங்கு முழுமையான எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்ற உண்மைகளையும் எப்ப ஹெலிகாப்டர் இறங்கும், நம்ம எய்ம்ஸ் கட்டடத்துல எமர்ஜென்சி லேண்டிங் ஹெலிகாப்டர் இறங்கும்லாம் நம்மளுக்கு ஒரு படம்லாம் போட்டு காட்டாங்க வீடியோவா. அதெல்லாம் எப்ப நடக்கும்? வெறும் வீடியோவா, அனிமேட்டட் வீடியோவா பார்த்துட்டு இருக்கோமே, எப்பதான் நடக்கும் அப்படிங்கறத மோடி சொல்லட்டும். எங்களை பொறுத்த மட்டும் தமிழக மக்கள் மோடி அவர்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சவர்கள். மோடி அவர்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டா இப்ப தமிழ்நாட்டுல 3வது 4வது இடத்துக்கான போட்டியில மோடி மிக முன்னிலையே இருக்கிறார். சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒரு தலைமுறை தொகுதி எத்தனை பேர் இன்னொரு ஆளுநர் ஆட்சி பங்கு தொகுதிகள் அதிகமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த மரியாதைங்கிறது மரியாதையில தான் வரும். தமிழ்நாட்டுக்கு நிறைய ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கூட கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரயில் திட்டம் கைவிடப்பட்டு விட்டது. மோடி அரசு சதி செய்து இது மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அவ்வளவு வேலை பார்த்துட்டு திடீர்னு கைவிட்டதுக்கான காரணத்தை அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லவே தயாராக இல்லை. எழுத்துப்பூர்வமா கேட்டோம்னா சொல்ல தயாரா இல்ல. பாராளுமன்றத்துல கேட்டோம்னா கதை சொல்றாரு. நேர பார்த்து பேசும்போதும் அதுக்கான கதைகள் சொல்றாரு. பெரும் கதைகளையும் கட்டுரைகளையுமா சொல்லி பழகிருச்சு. கற்பனை கதைகளையும் சொல்லி பாஜக அரசு பழகிருச்சு. தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்துடைய உரிமைகளையே தருவதற்கு மறுக்கின்ற ஒரு அரசாக பாஜக தொடர்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் பாஜக அரசு இந்த பட்ஜெட்ல தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதற்கு முழுமையான எடுத்துக்காட்டுகள் பல இருக்கின்றன. சரியா? மெட்ரோ ரயில் திட்டத்தை முழுமையை கைவிடல, தொடர்ந்து எப்ப செய்யப்படாதுங்கிற தயவு செய்து கேட்ட கேளுங்க. நான் கேட்கறதுல எனக்கு எல்லாருக்கும் தேதியை சொல்ல சொல்லுங்க.
எந்த தேதிக்குள்ள முடிச்சு கொடுக்க போறாங்க. நாங்க மெட்ரோ டிக்கெட், மெட்ரோ திட்டம் மதுரைக்கு வரும், அதுக்கடுத்து மெட்ரோ திட்டம் முருகருக்கு வரும், மெட்ரோ திட்டம் சிவகாசிக்கு வரும், மெட்ரோ திட்டம் திண்டுக்கலுக்கு வரும், ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்ப. எப்ப வரும்? புல்லட் ட்ரெயின் வந்துட்டே இருக்கா. புல்லட் ட்ரெயின் எப்ப வரப்போகுது? மெட்ரோ இதுல வரும், ஆனா வராது. வரும்னு சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா வராது. இவர்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய மனதில்தான் அவர்களுடைய பலமன் நினைக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மெட்ரோ என்பது ஒரு எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் போட்டு கொடுத்த ஒரு அரசாங்கம் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து திரு PTR அவர்களுடைய முன்னெடுப்பால இந்த திட்டம் தமிழக அரசு வேகமா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடுத்ததை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரசு அந்த கமிட்டியில ஸ்டாண்டிங் கமிட்டியில இருக்கேன், ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல இவர்களை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மற்ற எல்லா மாநிலத்திற்கும் அவர்கள் அந்த திட்ட வடிவமைப்பை சரி பண்ணி உடனே திட்டத்தை ஏற்றுக்கிற அரசு ஏன் மதுரையை மட்டும் இப்ப வஞ்சிக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, மதுரையா இருந்தாலும் சரி, திருப்பி கொடுத்துறது, லிஸ்டை கொடுத்துறது, திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பி. இந்த புரட்டக்காய் தான் முதல்ல இருந்து 1ஆம் தேதியில இருந்து சூரிய புரட்டக்காய் மாதிரி 1ல இருந்து ஆரம்பி திருப்பி முதல்ல இருந்து ரெடி பண்ணிட்டு வா. இப்ப திருப்பி எப்ப ரெடி ஆகி எப்ப முடிய போகுது? மதுரை ஏர்போர்ட் கதை தான். திருப்பி கோர்ட் கேஸுமா, திருப்பி கோர்ட் கேஸ் எத்தனை 10 வருஷமா நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம பொறுத்த மட்டும் மதுரையை வஞ்சிப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறது. அதற்கு பல விஷயங்கள் செய்யறது. அது மதுரை மெட்ரோவும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழப்படும். அது அவர்களை பொறுத்த மட்டும் எந்த மாசத்துல வரட்டும், எந்த அமைச்சர்கள் உங்களுக்கு சொன்னாங்க தயவு செய்து எந்த மாசத்துல வரப்போகுதுப்பா, எந்த வருஷத்துல வரப்போகுது, தேதியையும் மனசுக்கு மட்டும் சொல்லிட்டேன். அந்த மாசத்தோட கடைசி தேதி நாங்க போட்டுக்கிறோம். 31ஆம் தேதி மார்ச் மாசம் இந்த வருஷத்துல வந்துடும், எழுதி வச்சுக்கிறோம். பார்த்துட்டே இருப்போம், உட்காந்துட்டே இருப்போம். 31ஆம் தேதி வந்துருக்காரு. எய்ம்ஸுக்கு இதே கதை தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. எத்தனை தடவை நானே உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறீங்க. 31ஆம் தேதி டிசம்பர் வந்துடும், ஜனவரி 30ஆம் தேதி ஜனவரி 26 வந்துடும், பிப்ரவரி 28ஆம் தேதி வந்துடும். முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும். என்னட்டுதான் இவர்களை பொறுத்த மட்டும் வாய்தா போடுறது இவருடைய வேலையா போச்சு. வேலை முடிக்கிறதே கிடையாது. தமிழகத்தினுடைய பணிகளை பொறுத்த மட்டும் அவர்கள் தொடர்ந்து நிதி கொடுப்பது கிடையாது. நிதி வருவதற்கு பல தலையீடு செய்கிறார்கள். அதனால எல்லா திட்டங்களும் தடைப்படும். எந்த மார்ச்? எந்த மார்ச்னு கேளுங்க தயவு செய்து. 26 மார்ச்சா 27 மார்ச்சா? அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த மட்டும் இப்ப நீங்க இன்னைக்கு கேள்வி வைக்கும்போது பிப்ரவரி, இப்ப மார்ச் வரைக்கும் நீங்க கேள்வி வைக்க மாட்டீங்க. நீங்க அடுத்து ஏப்ரல்ல போய் கேட்பீங்க. அதுக்கு பிறகு தேர்தல் வந்துடும். மற்ற தேர்தல மறந்துடுவோம். அப்புறம் மே மாசத்துல தேர்தல் புது அரசு வந்துடும், அது வந்துடும் போயிடும். அதுக்கடுத்து ஏப்ரல் திருப்பி நம்ம ஜூன் ஜூலைல போய் திருப்பி கேட்போம். அது போன மார்ச் சொன்னோமா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப செப்டம்பர் ஆரம்பிச்சிடும் அப்படிம்பாங்க. முடிஞ்சா நம்ம திருப்பி செப்டம்பருக்கு போயிடுவோம். இவங்களுக்கு பழக்கமாயி போச்சு. எந்த திட்டத்திற்கும் தேதியை கரெக்டா தேதி சொல்லல, தேதியை சொல்ல மாட்டாங்க. தேதியை சொன்னாங்கன்னா அந்த தேதியை முடிச்சு வைக்கிறதுக்கும் இல்ல. அதிகாரிகள், அதாவது JP நட்டா மாதிரி ஒரு அமைச்சர் மதுரையில 80% வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனது இந்த அரசாங்கம். 80% வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. ஏஞ்சி வேலை 80% வேலை முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாத்துக்கும் நான் நினைக்கிறேன் 80% முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் மகிழ்ச்சியா 80% முடிஞ்சிருச்சு. நம்ம போய் தேட போனா அங்க ஒண்ணுமே இல்லை, கல்லவே காணும். வெறும் காம்பவுண்ட் சுவர் மட்டும் கட்டிச்சிருந்தாங்க. அதனால நம்ம பொறுத்த மட்டும் இந்த அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது. மதுரை எய்ம்ஸ் புறக்கணிக்கப்படுகிறது. தேதியை சொல்லாம தொடர்ந்து ஒரு தள்ளி வருவது என்பது இன்னும் முடிக்கப்படாத கட்டணங்களை வைத்துக் கொண்டு கதை சொல்வது என்பது நியாயம் இல்லாது. சரியா? திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஜனவரி 17ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு வேணுகோபால் அவர்களும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களும் 4 பேரும் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆளா 39 பேரை கூப்பிட்டு ஒரு ரூம்ல அடைச்சிட்டு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கருத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரும் உட்கார வச்சு சொன்னது, இதுக்கு மேல இந்த எந்த விஷயங்களை பத்தியும் பத்திரிகையில பேசக்கூடாதுன்னு சொன்னார். அதனால நான் கட்சி தலைமையை முழுமையா நம்புறேன். அதனால நான் சொல்ல வேண்டியதை என் தலைமையில சொல்லிட்டேன். நான் காத்திருக்கேன். என் கட்சி தலைமையை பொறுத்த மட்டும் நாங்க எல்லாரும் என்ன சொன்ன போது எல்லாருக்கும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அது 39 பேர் ஒரு 6-7 பேர் வேணா சரி பாத்துக்கீங்க அப்படிங்கிற இருக்கலாம். எல்லாருமே 30 பேருக்கு மேல ஒரே கருத்தோட ஒத்த கருத்தோடு இருக்கும். அந்த கருத்தை தமிழக அந்த குழு தலைவர் கிரீஷ் சோடங்கர் வலியுறுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. அது கிரீஷ் சோடங்கர் விட்டு கேட்கணும். அவர் கிரீஷ் சோடங்கர் தான் உள்ள இருந்தது. கிரீஷ் சோடங்கர் தான் உள்ள இருந்தது. திரு வேணுகோபால் தான் உள்ள இருந்தது. திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் உள்ள இருந்தது.
திரு கார்கே அவர்கள் தான் உள்ள இருந்தது. அதனால அவர்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் என்ன அவர்கள் உண்மையான செய்திகளோ அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள்ட்ட கேள்வி. சரியா? ரொம்ப நன்றி. கிளம்பணும். நன்றி.